ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ரோமர் 12:17. அன்புக்குரியவர்களே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பதிலுக்கு பதில் செய்யும் நியாயப்பிரமாண முறை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண முறையை முற்றிலும் மாற்றி அதை அவர் தாமே முன்மாதிரியாக செயல்படுத்தி காட்டினார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று புதிய பிரமாணத்தை கொடுத்தார். இந்த புதிய பிரமாணத்தின்படி நமது மாம்சீக சுவாபத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு. புதிய ஆண்டின் தீர்மானமாக இயேசு கிறிஸ்து விரும்பும் நற்பண்புகளை நம் வாழ்வில் செயல்படுத்தி அதன் மூலம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வோம். தேவ சாயலால் படைக்கப்பட்ட நாம் அவரை போல தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக வாழ்ந்து சாட்சியை காத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, நிபந்தனையற்ற மன்னிப்பை வழங்கும் உம்முடைய ஒப்பற்ற அன்பை நாங்கள் கற்றுக்கொள்ள உங்க கிருபை தாங்க. அப்பா, உங்க மீது அன்பு கூர்ந்து உம்மை நேசிக்கும் நாங்கள் எங்களை சுற்றி வாழ்கிற மக்கள் மீது அன்பு கூறும்படி எங்கள் மனக்கண்களை திறந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் கருவிகளாக நாங்கள் பயன்பட தாழ்மையுள்ள இருதயத்தையும் திறந்த மனதையும் தந்தள்ளுவீராக. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் உலக வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் தடுமாறி விழும்போது அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டுமாயும், துக்கமடைகிற போது ஆறுதல் படுத்த வேண்டுமாயும், அவர்கள் தேவைகளை சந்தித்து திருப்தியடைய செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போருக்கு குறைகள் அகற்றி புத்திர பாக்கியம் உண்டாகவும், பிள்ளைகள் கல்வி கேள்வி அறிவுகளில் சிறந்து விளங்க தெய்வீக ஞானம் வேண்டுமாயும், பலவீனமாய் சுகவீனமாய் இருப்போர் உங்க தளம்புகளால் குணமாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குளிரினால் பனி பொழிவினால் மக்கள் நல பாதிக்கப்படாதவாறு காக்கப்படவும், இயற்கை சித்தங்களுக்கு தேசம் விலக்கி காக்கப்படவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.